கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு வேதாகம முத்து. கடந்த ஆண்டிலேயும் கூட நாம் வேத பாட வகுப்புகள் அதிகமாக தியானித்ததுனால பைபிள் பேர்ல்ஸ் வீடியோஸ் போட முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது இந்த ஆண்டு ஒரு வேதாகம முத்துடனே நாம் ஆரம்பிப்பது நலம் என்று எனக்கு தோன்றியது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் நியூ இயர் மெசேஜுக்கு பின்பாக ஒரு பெரிய இடைவெளி. ஏனென்றால் கொஞ்சம் சொந்த வேலைகள் அதிகமாக இருந்ததுனால தொடர்ந்து பைபிள் ஸ்டடி போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு வேத பாட வகுப்போ இல்லை வேதாகம புத்தோ இல்லை இன்னும் ஏதாவது இறுதி காலங்களை குறித்த ஒரு சில அப்டேட்ஸ் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடியே அதை உங்களுடன் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். சரி, இப்பொழுது பாடத்திற்கு போவதற்கு முன்பாக புதியதாக ஒரு லேப்டாப் வாங்கத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். இனிமே சென்ற ஆண்டுல நடந்ததை போல ஒரு சில வீடியோஸ்ல இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. இந்த ஒரு லேப்டாப்லும் கூட கர்த்தருடைய ஒரு வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு கூட எந்த தடங்களும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம நிச்சயமாகவே தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். சரி, இப்பொழுதும் இந்த ஒரு பைபிள் பேர்ல்ஸ்குள்ளாக நம்ம போகலாம். தலைப்பு என்னன்னா 2025 அண்ட் த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிள். சரி, நம்ம இப்போ 2025 அப்படிங்கிற இயர்ல இருக்கிறோம். அப்ப 2025 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் வேதத்தினுடைய முதல் வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை குறித்து தான் இந்த ஒரு பைபிள் பேர்ல்ஸ்குள்ள பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, 2025 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இயராக இருக்கும். பல விதங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த வகையில அப்படின்னு சொன்னீங்கன்னா, முடிவு காலங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகண்ட் இயராக இந்த ஆண்டும் இருக்கும். ஆகவே நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், 2020 வருஷத்திலேயே அதை தாண்டி நாம் வரும்பொழுது அநேக ஆண்டுகள், ஒவ்வொரு ஆண்டுகளுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டுகளாக இருக்கின்றன. அதை பத்தியெல்லாம் கடந்த வருடங்கள்ல நம்ம அநேக காணொளிகள் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமாகவே முடிவு காலங்களில் ஒரு சிக்னிபிகண்ட் ஆண்டாக இருக்கும். ஏன்னா முதலாவதாக 2020 2030 அப்படிங்கிற அந்த டிகேட் அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகள். இப்ப 2020 2013 எடுக்கும் பொழுது 2020 இன்க்ளூட் பண்றதுனால 11 ஆண்டுகள் வரும். அப்ப 2021 2030 கவுண்ட் பண்ணீங்கன்னா 10 இயர்ஸ். ஆனா 2020 இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா 11 இயர்ஸ் வரும். அப்ப 11 இயர்ஸ் வரும் பொழுது அதுல மிட் பாயிண்ட் அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 எடுத்தீங்கன்னா 2020 24 வரைக்கும் 5 இயர்ஸ், 26 30 வரைக்கும் 5 இயர்ஸ். ஆக மத்தியில் இருப்பது 2025. அப்ப சென்டருக்கு என்னென்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்லுங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2 கல்லூர்களுக்கு நடுவாக சிலுவையிலே தொங்குகிறார். ஆக மத்திய சென்டர் பாயிண்ட். இன்னும் சொல்ல போனா பைபிள்லேயே சென்டர் சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பைபிள்லேயே எது இருக்கிறதுலே மிகச்சிறிய ஒரு அதிகாரமோ அதுதான் பைபிள்லேயே நடு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம். எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கீதம் 117 தான். வேதத்துல மொத்தம் 1189 அதிகாரங்கள் உண்டு. அதுல 594 அதிகாரங்கள், அதாவது ஆதியாகமம் 1 116 சங்கீதம் வரைக்கும். அடுத்து
சங்கீதம் 118 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் இன்னொரு 594 இருக்கும். சங்கீதம் 117 தான் 595வது அதிகாரம், நடுமைய அதிகாரம். அதுதான் இருக்கிறதுலே சின்னதான ஒரு அதிகாரம். அப்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் வீடியோஸ்ல. நம்ம சேனல்ல அநேக காரியங்கள், அநேக ரகசியங்கள் நம்முடைய வேதாகம முத்துக்கள் வாயிலாக, இன்னும் பைபிள் ஷார்ட்ஸ் வழியாக, பைபிள் ஸ்டடீஸ் வழியாக அநேக ரகசியங்கள், புதைபொருள்கள் வெளியாக்கப்பட்டு இருக்கின்றன. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, அடுத்தது இது ஒரு பாயிண்ட். மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நடுமைய வருடம். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 77வது வருஷம். எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தல் இருந்து. அதாவது 1948ல இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது. மே 14th 1948. அதிலிருந்து சரியாக 77 ஆண்டுகள் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2025 வரும். 77 அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். ஏன்னா அதுல 7 into 11. 77. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஆதாமில் இருந்து 77வது நபராக வருவார். எங்கன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் அந்த அந்த பிறப்பின் அந்த விவரம் மத்தேயுல வந்துட்டு ஆபிரகாம்ல ஆரம்பிச்சிருக்கும். ஆனா லூக்கா 3ஆம் அதிகாரத்துல ஆதாமில் இருந்தே ரிவர்ஸ்ல வரும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவில ஆரம்பிச்சு பின்பு ரிவர்ஸ்ல ஆதாம் வரைக்கும் போகும். நீங்க ஆதாம்ல ஆரம்பிச்சு ஆதாம், சேத், ஏனோஸ் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இங்க இயேசு வரைக்கும் போனீங்கன்னா 77 பேர்கள் இருக்கும். இயேசு வந்துட்டு 77வது நபராக அதில் வருவார். ஆச்சரியமான விஷயம் பாருங்க. 7 into 11. ஓகே. அப்ப இது 77th இயர் ஃப்ரம் இஸ்ரேல்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஆக ஒரு சிக்னிபிகண்டான இயர் என்று சொல்லலாம். ஓகே. ஆனா இப்ப நம்முடைய தலைப்பு என்னன்னா 2025 அப்படிங்கிற நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிளுக்கும் என்ன கனெக்ஷன்? அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பேசிக்கலி த கனெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் பேட்டர்ன்ஸ். அப்ப நியூமரிக்கல் அனாலிசிஸ் அதுல தான் வரும். அப்ப சிலருக்கு ஒருவேளை நியூமரிக்கல் அனாலிசிஸ் புரியாம இருக்கலாம். ஆனா it will be interesting to you if you are excited by the biblical numbers and research. அப்ப வேதத்தில் எண்களை பற்றிய ரகசியங்கள், அதை குறித்த ஒரு ஆராய்ச்சியில உங்களுக்கு வாஞ்சை இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஒரு காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும், இன்னும் மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். சரி, ஓகே. அப்ப நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா பைபிள் பேர்ல் ஸ்டார்டிங் சீரீஸ்ல பைபிள் பேர்ல் 14, 15, 16 அந்த அந்த நம்பர்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். என்னன்னா த அமேசிங் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆச்சரியமான வியப்பூட்டும் காரியங்கள் நிறைய இருக்கும். ஆனா என்னன்னா அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்க்கணும், அதை புரிந்து கொள்வதற்கு. அதை எளிய முறையில தான் விளக்கி இருப்பேன். ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அதை குறித்து இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருந்ததுன்னா அதை நீங்கள் பாருங்கள். அப்ப இது இன்னும் நன்றாக புரியும். ஆனா இதுல பாக்குறவங்களுக்கு புரியறதுக்காக ஒரு குவிக் ஓவர்வியூ, ஒரு சீக்கிரம் புரிந்து கொள்வதற்காக ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ அந்த முதல் வசனத்தை குறித்து நான் கொடுக்கிறேன். ஓகே. இப்ப வேதத்திலே மொழிகள், அப்ப பழைய ஏற்பாடு எந்த மொழியில ஒரிஜினலாக எழுதப்பட்டது அப்படின்னா ஹீப்ரு, எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரியும் உங்களுக்கு. வேதத்தை திறந்த முதல் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே அதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரி, அப்ப புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஹீப்ரு அண்ட் கிரீக் இந்த இரண்டு மொழிகளுக்கும் ஒரு விசேஷம் உண்டு.
என்னவென்றால் இந்த ரெண்டு மொழிகள்லையும் இது ஆரம்ப கால மொழிகள்ங்கிறதுனால தனியா நம்பர்ஸ் கிடையாது. மாறாக அந்த ஆல்பபெட்ஸ் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அகைன் இதை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். எப்படி அந்த நம்பரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கிலீஷை வச்சு சொன்னோம்னா ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு ஐ வந்துட்டு 9th லெட்டர், அடுத்து ஜேக்கு வந்துட்டு 10 கொடுத்துட்டு கேக்கு 11 வராது, மாறாக கேக்கு 20, 30 என்று சொல்லி வரும். எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வரைக்கும் போனீங்கன்னா எஸ், ஆர்எஸ் அப்படின்னு போனீங்கன்னா எஸ்க்கு வந்துட்டு நியர்லி 90 வரைக்கும் வந்துடும். அப்புறம் டீக்கு பாத்தீங்கன்னா 100. ஸோ இது போன்ற ஒரு நம்பரிங் சிஸ்டம். இதை ஹீப்ரூ லெட்டர்ஸ்க்கு கொடுத்தோம்னா, ஹீப்ரூவில் முதல் எழுத்து அலஃப் அப்படின்னா அதற்கு 1, பெத் இரண்டாம் எழுத்து அதற்கு 2, இது போல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஒரு வசனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த எழுத்து ஒவ்வொன்றுக்கும் பேசிக்கலி த லெட்டர்ஸ் ஃபார் ஈச் லெட்டர்ஸ் தே அசைன் எ நியூமரிக்கல் வேல்யூ. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தோட நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். எல்லா வேர்ட்ஸ் ஒரு வர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுக்கும் இருக்கிற டோட்டல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த வர்ஸுக்கு ஒரு டோட்டல் வரும். அப்ப அது போல கால்குலேட் பண்ணும் பொழுது வேதத்தினுடைய முதல் வசனம் ஆகிய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்துக்கு எபிரேய பாஷையில என்ன நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான், 2701 என்கிற இந்த வேல்யூ தான் வரும். 2701. இதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். இன்னும் அந்த ஒவ்வொரு லெட்டரையும் வச்சு அந்த நம்பரையும் வச்சு ஆட் பண்ணி எல்லாம் காமிச்சிருப்போம். எங்கன்னா இந்த அமேசிங் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிள் சீரீஸ்ல நம்ம சேனல்லே இருக்கு. விருப்பப்பட்டவர்கள், நேரம் உள்ளவர்கள் அதை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிளுக்கு ஹீப்ரூ லாங்குவேஜ்ல டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 2701. அப்ப இந்த நம்பரை வச்சு என்ன இருக்குன்னா, இந்த நம்பரே பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நம்பர். பல வகையில மேத்தமேட்டிக்கல் டிசைன்ஸ்ல வந்துட்டு இந்த நம்பர் இன்வால்வ் ஆயிருக்கு. எப்படின்னு நான் 1-2 ப்ரூஃப் சொல்றேன், மீதி வந்துட்டு நீங்க இந்த சீரீஸ் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த 2701 அப்படிங்கிறது செமி பிரைம் நம்பர் என்று சொல்வார்கள். அதாவது ஃபுல் பிரைம் நம்பர் இல்ல. பிரைம் நம்பர் என்றால் பகா எண். அது ஒன்றையும் அந்த நம்பரையும் தவிர வேறு ஒரு காரணிகள் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஆனா 2701க்கு இன்னும் 2 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு ஃபேக்டர்ஸா. அது என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 and 73. ஸோ 37 into 73, 37 வந்துட்டு ஒரு பிரைம் நம்பர், 73 ஒரு பிரைம் நம்பர். இந்த ரெண்டு பிரைம் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2701 வரும். அதனாலதான் செமி பிரைம் என்று சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் உண்டு, 2 பிரைம் நம்பர் மட்டும் ஃபேக்டர்ஸா இருக்கு அபார்ட் ஃப்ரம் 1 அந்த நம்பர். அதனால இது செமி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 12th பிரைம் நம்பர். வேற 73 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 21st பிரைம் நம்பர். அப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கு பாருங்க. 37ஓட ரிவர்ஸ் தான் 73. ஆனா 37 வந்துட்டு 12th பிரைம், 73 வந்துட்டு 21. இப்ப 12 21 அகைன் ரிவர்ஸ். அப்ப தேர் ஆர் சர்டன் கைண்ட் ஆஃப் டிசைன் இந்த விஷயத்துல. இப்ப இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காரியங்கள். இப்ப இந்த கிமாட்ரியா நியூமரிக்கல் வேல்யூ சொன்னோம் இல்லையா? அப்ப ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு எபிரேய பதம், எபிரேய வார்த்தை என்னன்னா ஷோக்மா அல்லது ஹோக்மா என்று சொல்வார்கள். அந்த ஷோக்மாவுக்கு இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூ தான் 37. அடுத்த பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரீக்ல வந்துட்டு என்ன வேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஃபி அல்லது சோஃபியா சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன நியூமரிக்கல் வேல்யூனா 73. அப்ப பாருங்க, கர்த்தர் ஞானத்தினாலே
வானங்களை விரித்து பூமியை சிருஷ்டித்தார். நீதிமொழிகள்ல அந்த வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னா யார் இந்த சாப்டர் பேசுறது? பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னா, இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்ல போய் பாத்தீங்கன்னா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் ஓப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரை உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னா, என் வாய் சத்தியத்தை விளம்பும்னா அப்ப ஞானம் இங்கே பேசுகிறது. இப்ப ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி, அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஞானத்தினாலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப இந்த வேர்ட் பாத்தீங்கன்னா விஸ்டம் அப்படிங்கிறதுக்கு, அப்ப அவருடைய வார்த்தையிலேயே அவருடைய ஞானம் எப்படி அடங்கி இருக்குன்னா, இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க இதுலயே. இப்ப இந்த 2701 அப்படிங்கிற நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. 2701 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 1072. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் சேர்த்ததால் போல வரும். 3773 வரும். அதாவது 2701, அதாவது தான் இந்த டோட்டல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ஸ். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 1072 போட்டா அதோட ஆட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் கன்காட்டினேட் ஆகி, அதாவது ஜாயின் ஆகி வரும் 3773. அப்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது போல அநேக ஆச்சரியங்கள் இந்த பைபிள் பல் சீரிஸ் இந்த வீடியோஸ்ல இருக்கு. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி அதை பார்க்கலன்னா அதை பாருங்க. இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸா நடக்குமா அப்படின்னா, நிச்சயமா இந்த மாதிரிலாம் ஒரு கோயின்சிடன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என் மாஸ்டர் டிசைனர். காட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். மேத்தமேட்டிக்ஸா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி, இன்னும் ஜாமெட்ரியா இருந்தாலும் சரி, இந்த இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டே கிரியேட் பண்ணது தேவனாகிய கர்த்தர். அப்ப இது எல்லாத்திற்கும் மேலாக அவர் இந்த காரியங்கள்லாம் டிசைன் பண்ணலன்னா மனிதர்களால அதையெல்லாம் புரிந்து கொண்டு, இப்ப பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ரொம்ப பேசிக்கான அடிப்படையான விஷயம் ஜாமெட்ரி. அப்ப 2 வால்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுப்புற 90 டிகிரி இருக்கணும். ஓகே, மேத்தமேட்டிக்கல் கிளாஸ்க்குள்ள போவேனா. ஆகவே சரி, மீண்டுமாக இங்க வந்து விட்டோம் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய கரம் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது இல்லையோ அப்படின்னு சொல்லி வேதத்துல அவர் கேட்கிறார். ஓகே, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப 2025க்கும் இந்த முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த அதனுடைய கூட்டுத்தொகையாகிய 2701க்கும் என்ன தொடர்பு? அப்ப அதான் சொல்லியிருக்கேன், these are all scriptural designs, most intelligent design created by the creator, by God's hands. அப்ப இப்ப என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீப்ரூ வேல்யூ ஃபார் நேம் ஆடம் வந்துட்டு என்னன்னா 45. இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கூட்டுத்தொகை, அந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கூட்டுத்தொகை வரும்னு பார்த்தோம். இப்ப இத கூகுள்ல கூட நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. நீங்க வந்துட்டு நான் சொல்றது சும்மா சொல்றோமா இல்ல கரெக்டா சொல்றோமான்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஹீப்ரூ கிமாட்ரியா, இதுக்கு பேர் கிமாட்ரியான்னு பேரு, இந்த நம்பரிங் சிஸ்டத்துக்கு பேரு கிமாட்ரியா ஆடம் 45. அப்ப இந்த 3 எழுத்துக்கள் தான் ஹீப்ரூல. இந்த 3 எழுத்துக்களுக்கும் என்ன வேல்யூவோ, அதாவது இது ஆலஃப்னு நினைக்கிறேன், இது ஓகே, இந்த எழுத்துக்கள் வந்துட்டு எனக்கு அப்படியே தெரியாது. ஆனா இந்த 3ஐயும் நீங்க இந்த வேல்யூஸ் ஆனா அப்புறமா நீங்களே கூட இதை சர்ச் பண்ணி படிச்சு கூட்டி பாருங்க. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா 119ஆம் சங்கீதத்துல இந்த எல்லா எழுத்துக்களுமே கொடுத்திருக்கும். எபிரேய பாஷையினுடைய 22 எழுத்துக்களும் கொடுத்திருக்கும். அப்ப
இந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்தினுடைய கூட்டுத்தொகை 45. அடுத்தது கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல கொடுத்திருக்கிறது. அநேக இடங்கள்ல வருது. கிட்டத்தட்ட ஒரு 6000 முறை வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல மாத்திரம். ஆகவே அந்த கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் நேம் ஆஃப் காட் அப்படிங்கிற சீரீஸ்ல 4 எழுத்துக்கள் தான். என்னன்னா YHWH, இது இங்கிலீஷ்ல. ஆனா ஹீப்ரூல பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களுக்கான எக்ஸ்பான்ஷன், இதனுடைய எழுத்துக்களுடைய பேர் என்னன்னா யோடு அப்படின்னா 10வது எழுத்து. இது ஹே அப்படின்னா 5வது எழுத்து. இது வாவ் அப்படின்னா 6வது எழுத்து. இந்த லாஸ்ட் ஹே திரும்ப 5வது எழுத்து. அப்ப அதனுடைய நியூமெரிக்கல் வேல்யூவும் 10 5 6 5 தான். ஒருவேளை ஹேக்கு அடுத்த எழுத்துனா அதுக்கு சாரி யோடுக்கு அடுத்த எழுத்துனா அதுக்கு வந்துட்டு 20 வந்திருக்கும் வேல்யூ. ஆனா நம்ம யோடு வந்துட்டு 10வது. நீங்க ஒருவேளை 119ஆம் சங்கீதத்துல எடுத்து அதுல ஆல் ஆஃப் பெத்ன்னு பார்த்துட்டு 10வது எழுத்து போனீங்கன்னா யோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. 5வது எழுத்துல பாத்தீங்கன்னா ஹே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் 6வது பகுதியில மேல இருக்க எழுத்த பாத்தீங்கன்னா வாவ் என்று சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்ப இந்த லார்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன கூட்டுத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 26. சிம்பிள் அடிஷன் 10 + 5 + 6 + 5 26 வரும். இதே மாதிரிதான் அந்த ஆதாம்ங்கிற அந்த 3 எழுத்துக்களை கொடுத்தீங்கன்னா 45 வரும் அதனுடைய வேல்யூஸ். நேரம் இல்லாதனால அதை நான் இங்க போட்டு காமிக்கல. ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை உங்களுக்கு எக்ஸசைஸா வைக்கிறேன். நீங்க ஒருவேளை அந்த ஆதாமுக்கு அந்த 3 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி அந்த ஒவ்வொரு எழுத்தும் என்னன்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்த்து அதனுடைய வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஆனா ஆட் பண்ணும் பொழுது நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், 10வது எழுத்து யோடுக்கு 10 வந்ததுன்னா அதுக்கு அடுத்த எழுத்துக்கு வேல்யூ 11 கிடையாது 20. அதே மாதிரி 19வது எழுத்துக்கு வேல்யூ 90 வரும். அதற்கு அடுத்த எழுத்துக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ வந்துட்டு 100 வரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு 110 கிடையாது 200. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 400 வரைக்கும் தான் வேல்யூஸ். 22 எழுத்துக்கு 400. சரி, ஓகே. இப்ப இந்த 2 எண்களையும் நம்ம ஆதாம் அப்படிங்கிற அந்த பேருக்கான அந்த வேல்யூ 45ஐயும் லார்ட் என்கிற அந்த கர்த்தர் என்கிற பதத்திற்கான வேல்யூ 26ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்க. அதாவது ஆடம் இன்டு ஆடம் ஸ்கொயர் பிளஸ் லார்ட் ஸ்கொயர் அப்படின்னா 45 × 45 போட்டீங்கன்னா 2025 பிளஸ் 26 × 26 போட்டீங்கன்னா 676 வரும். இது ரெண்டையும் இப்ப ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய நம்பர் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்லி 2701. அப்படின்னா ஆடம் ஸ்கொயர் பாயிண்ட்ஸ் டு 2025, லார்ட் ஸ்கொயர் வேல்யூ அதோட ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வசனத்தினுடைய கூட்டுத்தொகை நம்பர்ல, which is the total of the first verse of the Bible. அப்ப நீங்க பொறுமையை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்கொயர் பிளஸ் லார்ட் ஸ்கொயர் அந்த எண் அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது we get the total value of the first verse of the Bible. இதுதான் 2025க்கும் 2701க்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன். அப்ப ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு, இது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நியூமரிக்கல் ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இது அவ்வளவாக புரியாது. ஒருவேளை நீங்க நிதானமாக இதை யோசிச்சு பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இது வியப்பாக இருக்கலாம். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 2025 அப்படிங்கிற நம்பர் மேபி த இயர் இஸ் கனெக்டட் டு ஆடம் அண்ட் லார்ட். God created Adam unto the first verse. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, ஓகே. இப்ப இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். சொல்லிட்டு இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்ப 26 × 26 பார்த்தோம்னா 676. இதுவே 24 × 24 பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோட வேல்யூ 576. இப்போ 24ங்கிறது ஒரு நம்பர், 26ங்கிறது நம்பர். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது 576, இது 676. இப்போ இந்த ரெண்டுத்தினுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்டா 100 வரும். 676 மைனஸ் 576. அப்ப இது 10 இன்டூ 10. அப்ப 10ங்கிறதுக்கான ஒரு நம்பருக்கான ஒரு அர்த்தம், இந்த மீனிங் ஆஃப் நம்பர் 10 வந்துட்டு வேர்ல்ட்லி பெர்ஃபெக்ஷன், பூமிக்குரிய ஒரு பரிபூரணம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. மோசையின் இடத்துல கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எவ்வளவு கற்பனைகள்? 10 கற்பனைகள். இன்னும் எகிப்திலே எவ்வளவு வாதைகளை அனுப்பி கர்த்தர் இஸ்ரவேலரை விடுவிக்கிறார்? 10 வாதைகள். ஜலப்பிரளயம் எந்த ஒரு தலைமுறை இருக்கும் பொழுது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் 10 சந்ததிகள். நோவா தான் மெயின். நோவாவுக்கு 600 வயது ஆகும் பொழுது ஜலப்பிரளயம் வருது. அப்போ 10 சந்ததிகள். அப்போ பூமிக்குரிய ஒரு பரிபூர்ணம் தான் இந்த 10. அப்ப 10ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 இன்டூ 10 100. அதை செஞ்சுரி அப்படின்னு சொல்றோம். கிரிக்கெட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சா அதை கொண்டாடும். இன்னொன்று 10 இன்டூ 10 இன்டூ 10 போனீங்கன்னா 1000. அப்ப 1000 அப்படிங்கிறது 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு ஒரு அடையாளம் மிலனியம். இன்னும் அநேக காரியங்களுக்கு. இப்போ பர்ஃபெக்டான டிஃபரன்ஸ் வருது பாருங்க. 24க்கும் 26க்கும் அந்த ஸ்கொயர் நம்பருக்கு அதை சப்ட்ராக்ட் பண்ணா பர்ஃபெக்டா 100 வருது. இப்ப இந்த 24க்கும் 26க்கும் நடுப்புற இருக்கிற ஒரே நம்பர் என்னன்னா 25. அப்ப அந்த 25 என்னன்னு பாத்தீங்கன்னா 5 இன்டூ 5. அதுதான் 25. அப்ப ஏற்கனவே நான் அந்த நியூ இயர் மெசேஜ்ல சொன்னது 5 என்றால் கிருபையை குறிக்கிறது. அப்ப 5 இன்டூ 5 25 அப்படிங்கிறது கிருபையின் மேல் கிருபை. அப்ப 2025 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மிட் பாயிண்ட் பிட்வீன் 2020 to 30. பட் நாட் ஓன்லி தட், மிட் பாயிண்ட் பிட்வீன் 24 and 26, 25 மட்டும்தான். அது 5 இன்டூ 5, விச் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் 10 இன்டூ 10. ஏன்னா 26 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர், 676 minus 576, 100. So amazing numerical patterns we do have. சரி, அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், முடிவு காலங்கள் அடிப்படையில 2024 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக, சிக்னிபிகண்ட் இயராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். ஏற்கனவே நம்ம ட்ரம்ப் அப்படிங்கிற நேமுக்கு எக்காலம் என்று சொல்லி, அது எப்படி உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. கடைசி எக்காலம் என்பது ஒருவேளை ட்ரம்பினுடைய இந்த கடைசி டேர்மை குறிக்கலாம். அப்ப இந்த ஆண்டு ஒருவேளை உயிர்த்தெழுதல் இருக்குமா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய பதில். ஆனா தெரியாது நிச்சயமாக. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2023 உயிர்த்தெழுதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கான நிறைய ஆதாரங்கள், குறிப்புகள் எல்லாமே வேதத்திலிருந்தே பார்த்தோம். ஆனா உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை. ஆகவே இந்த ஆண்டு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் போக 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 நம்ம உயிர்த்தெழுதலை நெருங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா, உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது இந்த அன்ரெஸ்ட், ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது வந்துட்டு அதிகமாகி கொண்டே வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் போக 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 இனி காலம், குறுகிய காலம், இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப அப்ராப்ரியேட்டான ஒரு டைம் லைன் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். 2027 இருந்து 2033 வரைக்கும். அதுல 2030, 31 அந்த காலங்கள்ல ரொம்பவுமே அது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் நடைபெற வேண்டும் என்றால் முதலாவதாக அந்தி கிறிஸ்து யார் என்று வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். அதாவது அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆள வேண்டும் என்றல்ல, யார் என்று சொல்லி வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல இதை குறித்தும் பேசி இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டு அது வெளியரங்கமாகி இந்த ஆண்டே உயிர்த்தெழுதல் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த ஆண்டு அல்லது அதுக்கு அடுத்த ஆண்டு என்று சொல்லி. ஆனால் இவை யாவும் நிறைவேறுகிற காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அப்ப இந்த நியூமரிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது அந்த காரியங்களை தான். ஆகவே இப்பொழுதும் இந்த ஒரு பதிவும் கூட நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்வோம். இது கூட உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய
ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆஹ், நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். இன்னும் நம்முடைய ஒரு யூடியூப் சேனலும் கூட நம்ம சீக்கிரமாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். அதாவது இன்றைய தினத்துல இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 493 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் 500 தொடுவோம். இன்னும் அநேகருக்கு இது போன்ற ஆச்சரியமான வியப்பூட்டுகிற மறைபொருள்கள் மாத்திரமல்ல, இன்னும் வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள், அவருடைய ஜீவனுக்கான காரியங்களும் போய் சேர வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள். தொடர்ந்து பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வேத பாட வகுப்பு கூடிய சீக்கிரத்துல அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.